வாணிஸ்ரீ அப்படின்ற நடிகையை நம்ம பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் 70-80 காலகட்டங்களில் கொண்டாடி வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாவில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றாங்க. ஸ்டைல் குவீன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ரொம்பவே அவங்களுடைய அழகான நடிப்பு, மிடுக்கான தோற்றம், ஹேர் ஸ்டைல் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருந்தாங்க. ஆனால் இளமையில் இவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம், இழப்பு, சினிமா விட்டு விலக அவங்களுக்கு என்ன காரணம், குடும்பத்தில் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆந்திர மாநிலம் நெல்லூரில் 1948 ரத்னகுமாரி அவர்கள் பார்த்தோன்னா சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க. அப்பா ஒரு விவசாயி, அம்மா ஆடு மாடு கோழி எல்லாத்தையுமே கவனித்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு சகோதர சகோதரிகள்னு இருந்திருக்கிறாங்க. அதே போல் தந்தை மற்றும் சகோதரரும் பார்த்தோன்னா காசநோய் காரணமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சில நாட்களில் தந்தையும் சகோதரரும் மறைய பிறகு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுடைய அம்மா வளர்த்து வந்திருக்கிறாங்க. தன்னுடைய தந்தை பார்த்தோன்னா சின்ன வயதுலேருந்தே அக்காவையும் இவங்களையும் ரொம்பவே படிக்க வைக்கணும் ஆசைப்பட்டாராம். அதனாலேயே வாணிஸ்ரீ அவர்களுடைய தந்தையின் ஆசைக்கு ஏற்ப அவங்க அம்மா ஆடு மாடு எல்லாத்தையுமே விற்று அதற்கப்புறம் பார்த்தோன்னா படிக்கிறதுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. அக்கா அவர்கள் கல்லூரி அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்க, வாணிஸ்ரீ மட்டும் படிக்க ஆர்வம் இல்லாமல் அவங்களுக்கு நடனம் அதே போல் பார்த்தோன்னா நடிப்புன்னு ரொம்ப கவனம் போயிருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு நாள் பள்ளி நடனத்தில் இவங்க ஆடுறதை பார்த்துட்டு கன்னட பட தயாரிப்பாளர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இவங்களுக்கு நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. முதல் படம் பார்த்தோன்னா வீரசங்கர் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. தொடர்ந்து சின்ன சின்ன வேடங்களில் அவங்க நடித்து வந்தாங்க. பீஷ்மா அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்திலும் நடிச்சிருக்கிறாங்க. எஸ்வி ரங்காராவ் அவர்கள் அவங்களுக்கு வாணிஸ்ரீ அப்படின்னு பேர் சூட்டினார். காமெடி ரோல் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல காமெடி கதாபாத்திரங்களில் நடித்து வந்தவங்களுக்கு துணை கதாபாத்திரங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தனக்குன்னு அதுலேயுமே ஒரு தனி ஸ்டைல் வச்சு தான் அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. வாணிஸ்ரீயினுடைய நடிப்பு சாவித்ரி அவர்களினுடைய நடிப்பு மாதிரியாக இருக்க மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போக ஆந்திராவில் ஒரு கலக்கு கலக்குனாங்க. அதற்கப்புறமாக தமிழில் முதலாக அவங்க நடித்த திரைப்படம் காதல் படுத்தும் பாடு. தெலுங்கில் பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட இணைந்து நிறைய திரைப்படங்களில் அவங்க நடிச்சிருந்தாங்க. அதற்கப்புறமாக பார்த்தோன்னா இவங்களுக்கு 2ஆம் கதாநாயகியாக தொடர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. 1968 எம்ஜிஆர் அவர்கள் கூட இணைந்து கண்ணனின் காதலன் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. உயர்ந்த மனிதன் அப்படின்னு சிவாஜி அவர்கள் கூட ஜோடி சேர்ந்து நடித்தாங்க. நல்ல வரவேற்பு இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் வாணிஸ்ரீ அவர்களுக்கு திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இதில் நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா நிலா என்ற பாடல் இன்றைக்குமே மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பிடித்த பாடலாக பார்க்கப்படுது. அடுத்ததாக தமிழ் தெலுங்கு அப்படின்னு ஹீரோயின் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தது. தொடர்ந்து நடிக்கவும் ஆரம்பித்தாங்க. NT ராமாராவ், நாகேஸ்வர ராவ், கிருஷ்ணன் ராஜா அப்படின்னு பல நடிகர்கள் கூட இணைந்து இவங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னணி நடிகையாக பீக்கில் இருந்தாங்க. தமிழை விட தெலுங்குலையும் இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது. இரண்டிலுமே ஒரு நல்ல கதாநாயகியாக வலம் வந்தாங்க. 1971 நாகேஸ்வர ராவ் அவர்கள் கூட இணைந்து பிரேம் நகர் அப்படின்ற திரைப்படத்தை நடித்தாங்க. இந்த திரைப்படம் தமிழில் பார்த்தோன்னா அதற்கப்புறம் ரீமேக் செய்யப்பட்டு வசந்த மாளிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டது. மிகப்பெரிய அளவில் இந்த திரைப்படம் வரவேற்பு பெறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சுயகௌரவமான மிடுக்கான கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி மேக்கப் இல்லை ஆடம்பரம் அப்படின்னு இல்லாமல் இதில் முக்கியமாக சுயகௌரவத்துக்காக அவங்களுடைய கதாபாத்திரத்திற்கு மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போக வரவேற்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் முடிந்ததுக்கு அப்புறமாக மேக்கப், கொண்டை, அதற்கப்புறம் பொட்டு அப்படின்னு எல்லாமே வசந்த மாளிகையை ஒட்டியே சொல்லப்பட்டுச்சு. சாரீ கூட வசந்த மாளிகை சாரீ, வசந்த மாளிகை கிளிப்புன்னு சொன்னாங்களாம். இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ஹேர் ஸ்டைலும் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே எல்லா படத்துலையுமே பிடிச்சி போயிடுமா. அதற்கப்புறம் சிவாஜி அவர்கள் கூட இணைந்தே சிவகாமியின் செல்வன் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ராஜேஷ் கண்ணா, சர்மிளா தாக்கூர் நடிச்சிருந்த ஆராதனா படத்தினுடைய ரீமேக்கில் இவர்கள் இருவரும் இணைந்து நடிக்கும்போது மிகப்பெரிய அளவில் அந்த கதாபாத்திரம் பேசப்பட்டுச்சு. முதல்ல கதாநாயகியாக பார்த்தோன்னா நடிச்சிருப்பாங்க. அதற்கப்புறமாக தாயாக நடிச்சிருப்பாங்க. இதில் சர்மிளா தாக்கூர் அவர்களை விட சற்றும் இவங்களுடைய நடிப்புக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. அதற்கப்புறமாக தமிழில் வெளியான வாணிராணி திரைப்படம் இவங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருச்சுன்னு சொல்லலாம். இது தெலுங்கு திரைப்படத்தினுடைய டப்பிங் தான். கங்கா மங்கா அப்படின்ற படத்தினுடைய தான். 1979 இவங்க டாக்டர் கருணாகரன் அப்படின்றவங்கள ஃபேமிலி டாக்டரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பீக்கில் போயிட்டு இருந்தவங்க திடீர்னு திருமணம் பண்ணவுமே சினிமாவிலேருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறமாக அவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் பிறந்திருக்கிறாங்க. அவர்கள் இருவருமே தந்தையை போலவே பார்த்தோன்னா மருத்துவர்களாக இருந்து வந்துட்டுருக்காங்க. இதில் இவங்களுடைய மகன் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டார். அதற்கப்புறமாக அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் முடிந்து ஒரு பக்கம் இருக்க சினிமாவில் இருந்தும் விலக
மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்னது அப்படின்னா சொத்து பிரச்சனை தான். இவங்க நடித்து சம்பாதித்தது எல்லாத்தையுமே அக்காவிடம் தான் கொடுத்து வச்சுருந்துருக்காங்க. அதில் அக்காவிடமிருந்து அந்த சொத்தை வாங்குறதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சாம். ஏன்னா இப்படியெல்லாம் வந்து தன்னை ஏமாற்றுவாங்கன்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் கோர்ட்டு கேஸு அப்படின்னு ரொம்பவே இவங்க அலைஞ்சிருந்திருக்காங்க. 12 வருடம் கழித்து தான் அவங்களுடைய சொத்தை அவங்க மீட்டெடுத்திருக்கிறாங்க. சொத்தை மீட்டெடுத்ததுக்கு அப்புறமாக நிறுவனம், அதற்கப்புறம் வந்து அரசியலில் வந்து இவங்க சேர்றது, அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து நல்ல நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு இவங்க ஆரம்பித்தாங்க. இப்படி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. உடலளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல நடிகையாகவும் இவங்க வலம் வந்திருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்ட போதும் கூட தன்னுடைய நடிப்பில் ரொம்பவே கவனமாக இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் மறுபடியும் நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சினிமாவில் ரீஎன்ட்ரியும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகை வாணிஸ்ரீ அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.